ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சென்செக்ஸ் ஸோ மூணோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று வீடியோ போடாத காரணம் மொபைலோட டிஸ்பிளே அன்எக்ஸ்பெக்டடாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதை ப்ரோக்கனான டிஸ்பிளேவை மாற்றுறதுக்காக நேற்று கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் டைம் டிலே ஆயிடுச்சு, வீடியோ போட முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது. ஸோ இப்போ இன்றைக்கி நடந்துட்டு இருக்க பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் போயிட்டுருக்கு. ரைசிங் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேனலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,814 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலோட டாப்பில் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் மார்க்கெட்டு. ஸோ 24,056 அப்படின்றது அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேனலோட சப்போர்ட் ஆல்ரெடி மார்க்கெட் உடச்சிருச்சு. ஸோ உடச்சதுனால ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ 23,449 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,320. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல மறுபடியும் நாளைக்கு கேப் ஓப்பன் ஆகி திருப்பி வந்து சேனலோட டாப்லேயே வந்து பாட்டம்லேயே வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் சேனலோட டாப்பான 24,056 அப்படின்ற இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான், டவுன் சைடு போவேனா. ஸோ ஒருவேளை நாளைக்கு சேனலில் பிரேக் பண்ணி உள்ளே க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால கால் ஆப்ஷனில் பை பண்ணுறதுலே வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி. ஸோ அது வந்து சேனலில் இருந்தது, இது வந்து சேனலில் இல்லை. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாலும் அந்த ட்ரெண்ட் லைனில் உட்காருமான்றது தெரியல. இன்னும் வந்து ட்ரெண்ட் லைனில் உட்காரல மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணாலும் இதில் வந்து ட்ரெண்ட் லைன் செட் ஆகாது. அதனால இந்த சப்போர்ட் லைனை மட்டும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் நாளைக்கு ரிவர்ஸ் ஆச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேனலோட பாட்டமான 51,288 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை அதை உடச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 50,966 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது 50,497. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸான இந்த லெவலில் வந்து மார்க்கெட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ 51,933 அப்படின்றது அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 52,266 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான அப்டேட்டு. ஸோ சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் வந்து சப்போர்ட் எடுக்க முடியும். 51,435 வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்செக்ஸ். மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது. கால் ஆப்ஷன் பை பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ண கற்றுக்கோங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கோங்க. அதுதான் வந்து நல்லா மூமெண்டம் கொடுக்கும். அப்படி மூமெண்டம் கொடுக்குறப்ப ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் வந்து நாளைக்கு சப்போர்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 77,345. அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 76,965. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 78,425 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலோட டாப்பான இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதோட டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த இடத்துல வந்தது அப்படின்னா 78,965 வரைக்கும் மார்க்கெட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் விக்கோட ஹைட்டான இந்த லெவலான 78,765. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ சேனலை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்தது அப்படின்னா திருப்பி நாளைக்கு உள்ளே க்ளோஸ் கொடுத்தாங்கன்னா
மறுபடியும் பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிரும். அப்படி இல்லாமல் இதை உடச்சி கீழே வந்தாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு சின்ன ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் மேஜராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி மார்க்கெட் ஒரு சின்ன ஸ்விங் கொடுத்துட்டு மறுபடியும் ஹை கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லியில் ஃப்ளாக் பேட்டர்னோட கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 85,628 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கான அப்டேட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.